ராமநாதபுரம் மார்க்கெட்டுக்கு பின்னாடி உள்ள பவுண்டு கடை தெரு மெயின் ரோடு. இதில் பப்ளிக் அதிகமாக புழங்கக்கூடிய ரோடு. மார்க்கெட்டுக்கு வர்ற காய்கறி மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டுக்கு வர்ற அவ்வளோ பேரும் இந்த ரோட்டில் தான் போகணும். கனரக வாகனம்லாம் இந்த ராம்நாடுக்கு வர்ற மெயின் சரக்குகள் பூரா இந்த வண்டியிலாம் இதை வந்து இறக்கணும். இது ரோட்டு அள்ளிட்டு போய் ஒரு 2 நாளில் ரோடு போடணும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் ரோட்டு போட பாரல. பார்த்தா குளமும் குட்டி இந்த ஆட்டோ அப்படியே அந்த ஆட்டோ கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு தண்ணிக்குள்ள நிற்கிதுன்னு. இதே மாதிரி இந்த பவுண்டு கட்டுதல் லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. இதுக்கான துரித நடவடிக்கையாக அரசாங்கம் எடுத்து ரோடை சீக்கிரம் போட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆமாம், ரோடு போடணும்லங்க. இது தோண்டிட்டு போய் முழங்கால அளவுக்கு தோண்டி போய் அவ்வளோ 2 வீலரில் போகிற லேடிஸ்லாம் நேற்று முந்தாலும் 3 பேர் விழுந்துட்டாங்க தண்ணிக்குள்ள. 3 பேர் விழுந்துட்டாங்க. வயசானாவுக்கு போக முடியல, டவுல்ஸுக்கு போக முடியல. ஆமாம், இங்கே வந்து ஆட்டோ ஓட்டிக்கிருக்கோம். இங்கே வந்துட்டு இந்த ரோட்டில் சுத்தமாக நாங்கள் மக்கள் நடமாட முடியல, வண்டி ஓட்ட முடியல. 50 ரூபா சவாரிக்கு வந்தோம்னா எங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா செலவு வருது. நீங்களும் அந்த ரோட்டை பாருங்கள் அவ்வளோ மோசமாக இருக்குது. இங்கே யார் வந்து ரோடை போகிறது, இந்த இங்கே கூட வந்துட்டு அரசியல்வாதி வரேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரோடு போட்டாங்க. அந்த இடத்துல போட்டு இங்கே போய் பாருங்கள், அந்த கார்னர் முன்னக்கெல்லாம் வண்டி சுத்தமாக நுழைய முடியல. இதுக்கு நீங்கள் தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இது ராமநாதபுரம் நகரில் இது வந்து பவுண்டுக்கார தெரு. இந்த தெருவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல வருடங்களாக ரோடு போடாமே இருக்கு. பல முறை வந்து இதுக்கு ரோடு அலர்ட் ஆகி அது ரோடு போடப்படலை. ஏன் போடப்படலைன்னு நமக்கு தெரியல. பல முறை வந்து நகராட்சியிலையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியிலையும் புகார் கொடுத்தோம். இதுவரைக்கும் இந்த ரோடு வந்து என்ன செய்யல, போடப்படலை, பழுதுவாக்கவும் படலை. இந்த ரோடு முக்கியமான ரோடு. ராமநாதபுரம் நகரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்ப முக்கியமான ரோடு. இந்த ரோட்ல அதிகமான வணிக வளாகங்கள் இருக்கு. இங்க வந்து அதிகமான லாரிகள், போக்குவரத்துகள் இருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த ரோடை வந்து இந்த மாதிரி குண்டும் குழியமாக காலங்காலமாக கிடக்கு. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி இது ரோடு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி போட்டாங்க. தோண்டி போட்டதோட சரி, இதுவரைக்கும் எந்த வேலையுமே பார்க்கல, அப்படியே கிடப்புல போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ரோடு பக்கத்து இந்த சைடு இந்த ரோட்லயே ஆயிரக்கணக்கான மக்களும் ஆயிரக்கணக்கான வாகனங்களும் போகுது. அப்ப இதுல சின்ன மழை பெஞ்சாலுமே சரி, தண்ணி என்ன செய்யுது, முழங்கால் வரைக்கும் நின்றுக்கிறது. எப்படி மக்கள் இதுல போவாங்க? மக்கள் பெரும்பான்மையான ஒரு அவதியில என்ன செய்யறாங்க, இந்த மக்கள் உட்படுத்தப்படுறாங்க. இப்ப இதை வந்து உடனடியாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா? மக்களுடைய பிரச்சனையை பாருங்க. இங்க இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களுடைய பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய லாரிகள், மற்ற விஷயங்கள் வரக்கூடிய அவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து உடனடியாக இந்த ரோடை என்ன செய்யணும், சரி செய்யணும், போடணும், புதுசா போடணும். இனிமே பாதிப்பு வராத அளவுக்கு என்ன செய்யணுமா, இந்த ரோடை வந்து போட்டு கொடுக்கணும். இது நகராட்சிக்கு நாங்க பல முறை கோரிக்கை வச்சு எந்த நடவடிக்கை எடுக்கல. மாவட்ட ஆட்சியர்ட்டையும் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கல. இது மழை காலம். இந்த மழை காலத்துல இன்னமும் என்ன 1 மாசத்துக்கு மழை இருக்குது. இந்த சூழலையும் இதே மாதிரி கடப்புல போட்டிருந்தா இந்த பகுதியை மக்கள் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. உடனடியாக நிர்வாகம் இதை கவனத்தில் கொண்டு இந்த ரோடை சரி செய்து தரணுங்கிறது நம்ம கேட்டுக்கிறோம். என் பேர் அஜ்மல் ஷரீப்.